ஹாய் கைஸ், இந்த சேனல்ல இண்டிகேட்டர்ஸ் இல்லாம எப்படி இன்ட்ராடே ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டேல ஆப்ஷன் பையிங் ட்ரேடு எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு தான் கொடுக்கணும். நேத்திக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நாம இன்னைக்கு எப்படி ட்ரேடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நான் இப்போ 30 மினிட் சார்ட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இன்ட்ராடேல ட்ரேட் பண்றது நான் 3 மினிட் சார்ட்ல தான் ட்ரேட் பண்றேன். ஸோ அதனால நான் 3 மினிட் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இங்க பாருங்க, மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நேத்திக்கு லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பாட்டம்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கேயே பாட்டம்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் ட்ரேட் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அல்லது இந்த இடத்துல வந்தது அப்படின்னா அந்த ட்ரேடுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல 50% இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல ஏதாவது ரிவர்சல் வந்திருந்தா கூட நாம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஆனா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த எந்த பாயிண்ட்லயுமே மார்க்கெட் ரிவர்சல் ஆகாம அப்படியே அப்சைட் மூமெண்டம் கொடுக்குது. இந்த இடத்துல அதாவது 23,562 அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட் நமக்கு இருக்கு. இங்கே நமக்கு கேண்டில் இதை பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இமிடியேட்டா ரிவர்சல் ஆனா நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி கூட இங்க நடக்கல. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதாவது 23,658. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல நேற்றுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்களேன். இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. நேத்திக்கு ஒரு நாள் ஃபார்ம் ஆன செல்லிங் கேண்டல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 கேண்டல்ஸ் செல்லிங் கேண்டலா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 6 கேண்டலும் வேலிடா அப்படின்னா 6 கேண்டலுமே வேலிட் கிடையாது. இந்த 23,638 இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது நம்ம 6 செல்லிங் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 23,638 அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 11:15க்கு மேல ஆகுது. இந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்திருக்கா அப்படின்னா இன்னும் மார்க்கெட் ரீச் ஆகல. ஆஃப்டர் 1:15க்கு மேல நான் ஒரு ட்ரேட் வந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இந்த இடத்துல அதாவது 23,638 இருக்கு இல்லையா? ஆஃப்டர் 1:15க்கு அப்புறம் இந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆனது அப்படின்னா நாம இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் இன்னைக்கு ட்ரேட் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். ட்ரேட் பண்ணாம அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் நம்ம கிட்டயே பாதுகாப்பா இருக்க போகுது. ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அன்னைக்கு நாம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆஃப்டர் 1:15 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 ஆகுது டைமு. ஓகே, நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல வந்தது அப்படின்னா ரிவர்சல் ஆகுச்சு அப்படின்னா நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதர்வைஸ் ட்ரேட் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, இப்போ நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா ஒரு 2:30க்குள்ள இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா நான் ட்ரேட் பண்ண போறேன். அதர்வைஸ் நான் ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஓகே, இப்போ நீங்க பாருங்க, எதனால ஒரு 11:15ல இருந்து 1:15 வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்க பாருங்க, 11:15க்கு ஃபார்ம் ஆனது இந்த கேண்டல். ஓகே, 1:15க்கு ஃபார்ம் ஆனது இந்த கேண்டல். ஓகே, இந்த 1:15க்கும் இந்த 11:15க்குள்ளேயே பாருங்க, மார்க்கெட் எவ்வளவு நேரமா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேல மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நாம ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா என்ன ஒரு முடிவு எடுக்க முடியும்? ஓகே, இங்க பாருங்க, இந்த ஒரு கேண்டல் இருக்குல்ல, இதை ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல்னு வச்சுக்கோங்களேன். இதை பேஸ் பண்ணி நம்ம பை எடுத்தோம்னா மறுபடியும் மார்க்கெட் டவுன் சைடு. ஓகே, இந்த கேண்டல் ஒரு செல்லிங் கேண்டல் அப்படின்னு இதை பேஸ் பண்ணி செல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் அப் சைடு போகும். ஸோ நம்மளோட ப்ரீமியம் ஃபுல்லா மெல்ட் ஆகும். இங்க நாம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். நாம
ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண போகிறோமா, இல்லை நாம் ட்ரேட் பண்ணி நம்மளோட புரோக்கருக்கு வந்துட்டு ப்ரோக்கரேஜ் வந்துட்டு கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், மேக்ஸிமம் 2 ட்ரேட். இந்த 2 ட்ரேடுக்கு மேலே நம்ம எவ்வளோ வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு பண்ணாலும் எண்ட் ஆஃப் த மந்த் கண்டிப்பாக வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்கவே முடியாது. ஸோ இதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப பேர் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவசரப்படாதீங்க. மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லா நாளுமே ரன் ஆக போகுது. பட் நம்மளோட கேபிட்டல், இப்போ ஒரு டைம் ஒரு கேபிட்டலை உள்ளே கொண்டுட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த கேபிட்டலை எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு லேர்ன் பண்ணுறோம், நாளைக்கே வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பேசிக் லெவலில் இருக்க மென்டாலிட்டி. மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவு லைஃப் டைம் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இப்போ நாம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்க மட்டும்தான் பண்றீங்க அப்படின்றது கிடையாது. இது ட்ரேடர்ஸ், எல்லா ட்ரேடர்ஸுக்குமே வந்துட்டு பொருந்தும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட மைண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு லோ கேபிட்டல் வச்சிருக்கோம், ஸோ அதனால தான் நம்மளால வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது ரியாலிட்டி கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய கேபிட்டல் வச்சிருந்தாலுமே மார்க்கெட்டில் எல்லாருமே சமம்தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் என்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மார்க்கெட்டை நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு மித்து இருக்குது, அதாவது ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இதில் போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, இதை யார் வந்துட்டு பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேட்டாவும் பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்காது. இந்த டேட்டாஸ் எல்லாம் எதுக்காக வந்துட்டு பில்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாஸ் எல்லாம் நாம இப்போ ஒரு ட்ரேடராக வந்துட்டு உள்ளே வந்துட்டோம், நமக்கு சிம்பிளாக இந்த சார்ட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அதே ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு நம்மள்ட்ட கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு பிரேக் அவுட் ஆனோடனே நீங்க பை பண்ணுங்க, இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு பிரேக் அவுட் ஆனோடனே செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு இது வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியை வந்துட்டு உண்டு பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணிட்டு நாம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அவங்களோட வேலை வந்துட்டு அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரோக்கரேஜ் வந்துட்டு வரப்போகுது. புரோக்கரேஜ் ப்ளஸ் இதை சம்மந்தப்பட்ட எல்லா நபர்களுக்கும் லாபம் வரும். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மார்க்கெட்ல நமக்கு எவ்வளவு லாசஸ் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ்ல பேராமீட்டர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது இங்க லென்த்து ஃபேக்டர்னு இருக்கு இல்லையா, இந்த பேராமீட்டரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணியிருக்கேன். என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் இது எல்லாமே நான் வந்துட்டு செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணும் பொழுது ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், அடுத்த நாள் லாஸ் வரும், அதுக்கு அடுத்த நாள் லாஸ் வரும், அதுக்கு அடுத்த நாள் லாஸ் வரும். இப்படி கண்டினியூவாக லாஸ் வந்தது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சூப்பர் ட்ரெண்டை விட்டுருவோம். சூப்பர் ட்ரெண்டை விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஎம்ஐ, மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு போயிடுவோம். இங்கே போனோன்னா ஒரு மூவிங் ஆவரேஜை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது, அப்போ 2 மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஓவர் ஆனால் நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இது எதுவுமே மார்க்கெட்டில் வந்துட்டு உண்மை கிடையாது. இதை நீங்கள் எப்போ வந்துட்டு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டை திங்கிங்கில் வந்துட்டு பார்ப்பீங்க. டிஃப்ரெண்ட் திங்கிங்கில் வந்துட்டு ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப விஷயங்களை வந்துட்டு தெளிவுபடுத்தும். அந்த தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளால மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களோட லேர்னிங்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு பை பண்ணியிருக்கேன், செல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பையிங் செல்லிங் பண்ணுற மெத்தடு லாஸ்ட் ஒரு 3 மந்த் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணி எத்தனை நாள் அது வந்துட்டு சக்ஸஸ் ஆயிருக்கு, எத்தனை நாள் வந்துட்டு லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது உங்களோட கேபிட்டலை எப்படி ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும்.
இப்போ நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றேன். பட் மார்க்கெட்குள்ள நம்மள மாதிரியே பல லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மனநிலையோட வந்து ட்ரேடிங்குள்ள வந்துட்டு வர்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தான் வந்துட்டு யாரா இருந்தாலும் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஹியூஜான கேபிட்டல்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க. அதாவது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க மார்க்கெட்டை எப்பயுமே பார்க்க தேவையில்ல. ஆனா நாம ஒரு ஸ்மால் ட்ரேடர், நமக்கு வந்துட்டு கேபிட்டல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு 50 லட்சம் 1 லட்சம் அல்லது 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்துட்டு மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டை பத்தி புரிதல் வந்துட்டு இருக்கணும். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்துட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஃப்ரைடே, நான் எப்பயும் போல் வந்துட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் வீக்லி வந்துட்டு 4 days மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.